ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரத்துக்குரிய சகல காரியங்களிலும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மை ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. நம்முடைய வாழ்க்கையில் வெறுமையாய் இருக்கிற சூழ்நிலை நம்ம பார்த்து கொண்டிருப்போம்னா, அந்த வெறுமையை இயேசு கிறிஸ்து நிறைவாய் மாற்ற வல்லவராக இருக்கிறாங்க. ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், உங்களோட டைம் போயிடுச்சு, நீங்கள் செய்ய வேண்டிய நாட்கள் போயிடுச்சு, நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் அந்த நேரத்துக்கு பண்ணியும் அது எனக்கு கிடைக்கல, நான் பண்ணது எல்லா பிரயாசங்களும் வீணா போச்சு நீங்கள் நினைப்பீங்கன்னா, லூக்கா 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது அங்கே பேதுருடைய வாழ்க்கையிலும் ஒரு காரியம் நடக்குது. 5வது வசனத்தில் சொல்றாரு, கடைசி பாகத்தில், ஆகிலும் உங்களுடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் என்று சொல்லி வேதம் சொல்லுங்க. அப்போ அந்த ஆகிலும்னா அதுக்கு மேலே ஒரு பாட்டை சொல்றாரு, நாங்கள் முழுவதும் பிரயாசப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகப்படல சொல்லி. இன்னைக்கு இப்படிதான் நாமளும் நம்முடைய சூழ்நிலையை பார்த்து நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம், நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தைக்கு பேதுரு ஒரு காரியத்தை செய்கிறாரு. அவர் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து செய்யும்பொழுது அவருடைய குறை, அவருடைய வெறுமை நிறைவாய் மாற்றப்படுகிறதை நம்ம பார்க்க முடியும். நாமளும் அவருடைய வார்த்தையின்படி காரியங்களை, நம்முடைய கிரியைகளை, நம்முடைய உழைப்பை போடுவோம்னா நாமளும் ஒரு சக்ஸஸை பார்ப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நீங்களும் தொடர்ந்து அவருடைய வார்த்தையின்படியே உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை கட்டாயம் ஆசீர்வதித்து உயர்த்த வல்லவராக இருக்கிறார். God bless you. ஆமென்.